viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு வீட்லயே ஹேர் சிரம் எப்படி பண்ணலாம் அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப ஃபிஸி ஹேரா அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்குறவங்க இந்த ஹேர் சிரம் ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நம்ம தலைமுடி நல்லா அழலையா விளம்பரத்துல வர மாதிரி இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம முடியை நல்லா சாஃப்ட்டா நல்லா சில்கியா வெச்சிருக்கிறதுக்கு இப்போ வீட்லயே நம்ம ஹேர் சிரம் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். பியூர் ஆலிவேரா ஜெல், ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ கேப்சூல், அடுத்தது எசென்ஷியல் ஆயில், அடுத்து இம்பார்ட்டண்டான ஒன்று ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர், இந்த ஆலிவேரா ஜெல், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் நானே செய்கிறது தான். மற்றது எல்லாமே நம்ம ஷாப்பில் வாங்குறது. பட் வாங்குறப்ப பாருங்கள் அது எவ்வளோ ஒரிஜினல் அப்படின்னு பார்த்து வாங்குங்க. எந்த பொருள் வாங்கினாலும் அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹேர் சிரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆலிவேரா ஜெல் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்டான ஜெல். இதில் எந்த ஃப்ளேவர்ஸ் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஆலிவேரா ஜெல். அடுத்து இது கூட ஆல்மண்ட் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன்னே பாருங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சு. 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரோஸ் வாட்டர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது விட்டமின் இ கேப்சூல், அடுத்தது எசென்ஷியல் ஆயில் ஒரு 2 ட்ராப் போதும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெல் மாதிரி வந்துடும். ஏன்னா விட்டமின் இ கேப்சூலும் ஆலிவேரா ஜெல்லும் மிக்ஸ் ஆகிறப்ப நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில் நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து ஒருத்தருக்கு ஒரு தடவை தலைமுடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஹேர் சிரம் ரெடி. இந்த ஹேர் சிரமை தலைக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு முடியை நல்லா காய வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது லைட்டாக கொஞ்சமாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போவே வந்து இதை நல்லா ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆயில் தலைக்கு நிறையா வைக்கிற மாதிரி ஹேர் சிரமை நிறைய வைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைமுக்கு கரெக்டாக இருக்கும். ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களுக்கு 2லேருந்து 3 டைம் வரும். இதை நீங்கள் செஞ்சு ஒரு 15 நாளில் இருந்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆயில் வச்சுட்டு சிரம் வந்து தலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. தலைமுடி அலசிட்டு ஒரு 3/4 வாசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் சிரம் அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹேர் சிரமை உங்களோட ஸ்கேல்புக்கு, அதாவது ஸ்கேல்பு மேலே தலையில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். முடியோட நுனியில் அப்ளை பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் ஹேர் சிரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை வாரும்போது சீப்பில் சீவினீங்க அப்படின்னா முடி எல்லாமே ஈவனாக இருக்கும். எப்போவுமே தலைமுடி நல்லா காஞ்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் சிரம் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கிறப்பவே அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் ஹேர் சிரம் அதோட வேலையை நல்லா செய்யும். முடி ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹேர் சிரம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முடி ட்ரையாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த ஹேர் சிரமை நீங்களும் வீட்லேயே ரெடி பண்ணி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் 2லேருந்து 3 டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ நீங்கள் அப்போல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் சிரமை நீங்கள் வெளியிலே வச்சு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நான் கத்தாழை ஜெல், பாதாம், இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. அதனால் நீங்கள் 1 மாதத்துக்கு மேலெல்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் 1 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹேர் சிரம் எல்லாமே முடியை ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரெகுலராக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற சிரம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முடி அதிகமாக கொட்டுறதுக்கு சான்சஸ் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற சிரமை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டிலையே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். முடியும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். இந்த ஹேர் சிரம்க்கு ரோஸ் வாட்டரும் ஆலிவேரா ஜெல்லும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக நீங்களே வீட்டில் ரெடி பண்ணுங்கள்.
இன்கேஸ் உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ், அந்த ரோஸ் பெட்டலில் நம்ம வந்து டெஸ்டிலேஷன் ப்ராசஸில் செஞ்சது. ஸோ இது வந்து எப்போவுமே என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கோங்க. இல்லை உங்களால் முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அட்ரஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன். இது பார்த்தீங்கன்னா 100 ml ஆலிவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், பியூரஸ்ட் தான். இது வந்து 100 கிராம். நீங்களும் உங்கள் தலைமுடிக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஹேர் சிரம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.